முதலமைச்சர் 163 ஆர்டிகல். அது என்ன சொல்லுது அப்படின்னா, முதலமைச்சர் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க சொல்றத கேட்டு தான் யார் நடக்கணும்? கவர்னர். அதுக்கு பேர் எய்டட் அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. 164 என்ன சொல்லுது அப்படின்னா, யாரு பெரும்பான்மை கட்சியின் தலைவரா இருக்காரோ, ஆளுநர் அவர என்ன பண்ணுவாரு? முதலமைச்சரா அப்பாயிண்ட் பண்ணுவார். 166 என்ன அப்படின்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ அமைச்சர்ஸ், மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. இப்ப எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் சாரா இருக்கட்டும். இந்த மாரி போர்ட்ஃபோலியோ ஒதுக்குறாங்கல்ல கல்வித்துறை, நிதித்துறை அப்படின்னு சொல்லி நிதித்துறை ஒதுக்குறாங்கல்ல. இந்த போர்ட்ஃபோலியோவ சீஃப் மினிஸ்டர் எழுதி குடுப்பாரு. அத கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அந்த போர்ட்ஃபோலியோ பிசினஸ் 166. 167 என்ன அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் என்னதான் நிர்வாக ரீதியாவும், சட்டமன்ற ரீதியாவும் செஞ்சாலும், அதை யார்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, கவர்னர்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும். 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி. சப்போஸ் நம்ம ஸ்டேட் கவர்ன்மென்ட் அரசியல் மீறி செயல்பட்டா, அங்கே என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வராங்க. ஸோ தேங்க் யூ. இது மாரி நல்ல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.